இந்த நிர்மால்ய புஷ்பத்தை எப்படி அப்புறப்படுத்த வேண்டும்? விஸ்வரூப தரிசனம் என்று சொல்லப்படுவது வைணவ ஆலயங்களிலே வைணவ சம்பிரதாயத்தின்படி விஸ்வரூப தரிசனம் என்பதை காண்பிப்பார்கள். நிர்மால்ய தரிசனம் என்றால் குற்றம் குறையில்லாத ஒரு விஷயம், அப்பழுக்கற்ற ஒரு விஷயம், அதுவும் எப்படி மிக உயர்ந்த பலனை தருமாம், உள்ளே ஆன்ம ஞானத்தினை தருமாம். அத்தனை ஞானத்தினை தரவல்ல அந்த நிர்மால்ய தரிசனம் என்பது மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுகிறது. நான் ஏதோ கிளீன் பண்றேன் பேர் வழிங்கிற மாதிரி எடுத்து அந்த விக்கிரகத்தை கவுத்து அந்த புஷ்பத்தை எடுக்கிறது, சுவாமி படத்தை தூசி தட்டுற மேல தட்டுறது எல்லாம் செய்யப்படாது. அப்ப சுவாமி மேல இருந்த புஷ்பத்தை மறுநாள் காலையிலே அது ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அந்த புஷ்பத்தை எடுத்து நான் தலையில வச்சுக்கிட்டுமான்னு கேட்டா நிச்சயமாக வைத்துக் கொள்ள கூடாது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தெய்வங்களுக்கு சார்த்திய மலர்களை எவ்வாறு அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. சுவாமிக்கு சாத்தன புஷ்பத்தை நிர்மால்யம் என்ற பெயரிலே அழைப்பார்கள். இந்த நிர்மால்ய புஷ்பத்தை எப்படி அப்புறப்படுத்த வேண்டும் என்பதை பார்ப்பதற்கு முன்னால் நிர்மால்ய தரிசனம் என்பது ஒன்று தெரியுமா? இந்த நிர்மால்ய தரிசனம் சொன்னா இப்ப ஆலயங்களில் தான் இந்த நிர்மால்ய தரிசனம் என்பது உண்டு. அந்த முதல் நாள் மாலையெல்லாம் சாத்திருப்பா, சுவாமிக்கு மாலைகள் புஷ்பங்கள் அர்ச்சனைகள்லாம் பண்ணி இருப்பா. அப்படியே நடையை சார்த்தி இருப்பார்கள். இரவு நேரத்துல அர்த்தஜாம பூஜை எல்லாம் முடிச்சுட்டு சுவாமி நடையை சாத்திட்டு இருப்பா. மறுநாள் காலங்காத்தால உஷக்கால பூஜை என்று வரும் பொழுது விஸ்வரூப தரிசனம் என்ற பெயரிலே செய்வார்கள். இது போக அந்த நிர்மால்ய தரிசனம் என்றுதான் அதற்கு பெயர். அதாவது விஸ்வரூப தரிசனம் என்று சொல்லப்படுவது வைணவ ஆலயங்களிலே வைணவ சம்பிரதாயத்தின்படி விஸ்வரூப தரிசனம் என்பதை காண்பிப்பார்கள். இது போக சிவாலயங்கள்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா காலங்காத்தால் அந்த நடையை திறக்கிறா இல்லையா, திருப்பள்ளி எழுச்சிப்பாடி நடையை திறக்கும் பொழுது அந்த முதல் நாள் சாற்றப்பட்ட மாலைகளோடு நாம் அப்படியே அந்த தரிசனம் பண்றோம் இல்லையா, அதற்கு நிர்மால்ய தரிசனம் என்று பெயர். நிர்மால்ய தரிசனம் என்றால் குற்றம் குறையில்லாத ஒரு விஷயம், அப்பழுக்கற்ற ஒரு விஷயம், அதுவும் எப்படி மிக உயர்ந்த பலனை தருமாம், உள்ளே ஆன்ம ஞானத்தினை தருமாம். அத்தனை ஞானத்தினை தரவல்ல அந்த நிர்மால்ய தரிசனம் என்பது மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுகிறது. எங்கெல்லாம் நடக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, சபரிமலையிலே ஐயப்பனினுடைய சன்னதியிலே நடத்தப்படுகிறது நிர்மால்ய தரிசனம் என்பது ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுகிறது. இதே மாதிரி குருவாயூரப்பன் சன்னதியில கூட, நம்ம குருவாயூர் கோவில் சொல்றோம் இல்லையா, இந்த குருவாயூரப்பன் சன்னதியில கூட இந்த நிர்மால்ய தரிசனம் என்பது மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுகிறது. சரி, இப்ப இந்த நிர்மால்ய புஷ்பத்தை எப்படி அப்புறப்படுத்தணும்னு சொன்னா, இறைவனின் மீது சாற்றப்பட்ட புஷ்பங்கள் எல்லாவற்றையும் மிகவும் நிதானமாக பார்த்து கவனத்துடன் தான் எடுக்க வேண்டும். எங்கும் அது சிந்திவிடக்கூடாது, யாருடைய காலும் அதன் மீது பட்டுவிடக்கூடாது. இது சுவாமி கோவில்ல மாத்திரமல்ல, சுவாமி சந்நிதியில மாத்திரம், கோவில்ல சாத்திர மாலைகளுக்கு மாத்திரமல்ல, நம்ம வீட்லயே கூட நம்ம ஒரு பூஜை ரூம்ல சுவாமிக்கு புஷ்பம் எல்லாம் வச்சிருக்கோம்னா மறுநாள் காலையில நம்ம இந்த புஷ்பத்தை எல்லாம் அப்புறப்படுத்துறோம்னு சொன்னா, காலையில ஸ்நானம் பண்ணிட்டு வரோம், வந்த உடனே விளக்கேற்றிடுறோம். முதல்ல விளக்கை ஏற்றி வச்சுட்டு தான் சுவாமியை நமஸ்காரம் பண்ணிட்டு ஒவ்வொரு புஷ்பமாக எடுக்க வேண்டும். அது படங்களாக இருந்தாலும் சரி, அல்லது விக்கிரகங்களுக்கு சாட்டி இருந்தாலும் சரி, எப்படி வைத்திருந்தாலும் அழகாக நிறுத்தி நிதானமாக, நான் ஏதோ கிளீன் பண்றேன் பேர் வழிங்கிற மாதிரி எடுத்து அந்த விக்கிரகத்தை கவுத்து அந்த புஷ்பத்தை எடுக்கிறது, சுவாமி படத்தை தூசி தட்டுற மேல தட்டுறது எல்லாம் செய்யப்படாது. தலையில புஷ்பம் வச்சுட்டா எப்படி நிதானமா எடுப்போம் இல்லையா, அதுபோல் ஒவ்வொரு புஷ்பமாக எடுக்க வேண்டியது. பத்திரமாக மிகவும் ஸ்ரத்தையோடு, யாருடைய காலிலும் அது பட்டுவிடக்கூடாது என்கின்ற அந்த முழு கவனத்தை வைத்துக் கொண்டு அழகா ஒரு கண்டெய்னர் ஏதோ ஒரு பாத்திரத்துல எடுத்து போட்டுக்கிறோம், அல்லது ஜலம் கூட வச்சு லேசா ஜலம் வச்சு கூட போட்டுக்கலாம். அப்பதான் கீழெல்லாம் வெளியில பறக்காம இருக்கும். அதை வச்சு போட்டு அதை கொண்டு போய் நம்முடைய வீட்டு தோட்டத்திலே இருக்கக்கூடிய அந்த செடிகளுக்கு கீழே கூட அதனை போட்டு விடலாம். அது செடிகளுக்கு மக்கி உரமாக கூட போகும். ஏதோ ஒரு தென்னை மரம் வச்சிருக்கோம், திருடி வாழை மரங்கள்லாம் வச்சிருக்கோம், நிறைய மரம் செடி கொடிகள்லாம் வச்சிருக்கோம், பெரிய தோட்டமா இருக்கு எங்க வீட்டுலன்னு சொன்னா, கால்படாத இடமாக அந்த செடிகளுக்கு கீழே கூட கொண்டு போய் அதனை உரமாக போட்டு விடலாம். அப்படி இல்லை எங்க வீட்டுல இந்த மாதிரி செடி எல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னா என்ன பண்ணணும்னு சொன்னா, எடுத்துட்டு போய் நீர்நிலைகளிலே தான் விட வேண்டும் சொல்றது. பக்கத்துல ஏதாவது நம்ம போற வழியில ஏதாவது குளம் இருக்கு, ஏரி இருக்கு, ஆறு இருக்குன்னு சொன்னா இந்த ஆறுல கூட போட்டுடலாம். இதெல்லாம் எதுவுமே கிடையாது சார், நாங்க சிட்டில இருக்கோம், ஒரு அபார்ட்மெண்ட் கல்ச்சர்ல இருந்துட்டு இருக்கோம், எங்க வீட்டு சுவாமிக்கு நாங்க பூஜை ரூம்ல புஷ்பத்தை வைக்கிறோம்னு சொன்னா நான் அதை என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு பாத்திரத்திலே நீரினை வைத்துக் கொள்ள வேண்டியது. பாத்திரம் நிறக்க வச்சுக்கணுங்கிறது இல்ல, கீழே வச்சுட்டா போறோம், கொஞ்சமா நீரை வச்சுட்டு பாத்திரத்துல அடியில ஜலம் இருந்தா போறோம்.
அதே அந்த புஷ்பங்களை எல்லாம் எடுத்து அதற்குள்ளாக போட வேண்டியது. அப்படி போட்டுட்டோம்னு சொன்னாலே நாம் நீரிலே கரைத்த பலனானது நமக்கு கிடைத்து விடுகிறது. நம்ம நீர்ல கரைச்சாச்சு, அதுக்கப்புறம் அந்த புஷ்பத்தே அது வந்து இறைவன் மேல் இருந்த அந்த இறைவன் மேலிருந்து வந்திருக்கக்கூடியது அப்படிங்கிற அந்த திறனானது இந்த நீரிலே கரைந்து விடுகிறது. அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, அதை தண்ணியில இருந்து அப்படியே எடுத்து வடிகட்டி தாராளமாக நாம் குப்பையிலும் போட்டு விடலாம். அப்படி நீரிலே போட்ட புஷ்பத்தை தான் எடுத்து குப்பையிலே போட வேண்டுமே தவிர நேரடியாக எடுத்து அப்படியே நம்ம குப்பை தொட்டியில டஸ்ட்பின்ல போடக்கூடாது. ஏன்னா அது இறைவனினுடைய சாநித்தியம் நிறைந்தது, இறை சாநித்தியம் நிறைந்தது தானே. அப்ப சுவாமி மேல இருந்த புஷ்பத்தை மறுநாள் காலையிலே அது ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அந்த புஷ்பத்தை எடுத்து நான் தலையில வச்சுக்கிட்டுமான்னு கேட்டா நிச்சயமாக வைத்து கொள்ள கூடாது. அப்ப சுவாமிக்கு சாத்துறது நம்ம தலையிலே வச்சுக்க கூடாதான்னு கேட்டா, அதாவது இப்ப நம்ம கோவிலுக்கு போறோம், இன்றைக்கு சாற்றிய புஷ்பத்தை அவர் இன்றைக்கு நம்ம கையிலேயே கொஞ்சம் பிரசாதமா கட் பண்ணி கொடுக்கிறார் சொன்னா தாராளமா அதனை வச்சுக்கலாம். ஆனால் அது ஒரு இரவு முழுக்க இறைவனினுடைய அந்த மேனியிலேயே இருந்திருக்கிறது. மறுநாள் காலையில போய் எடுத்துக்கும் பொழுது அது நிர்மால்ய புஷ்பம் என்று வரும் பொழுது அதனை நாம் தலையிலும் சூடிக்கொள்ள இயலாது என்பதுதான் நம்முடைய சாஸ்திரம் நமக்கு வலியுறுத்துகின்ற உண்மை. ஆக நிர்மால்ய புஷ்பத்தை எப்படி அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதனை நீர்நிலைகளிலே கரைத்து விட வேண்டும். ஆலயத்தெல்லாம் நிர்மால்ய புஷ்பத்தை என்ன பண்ணுவான்னா எடுத்து இந்த ஜலத்தை தெளிச்சு கொண்டு போய் அந்த வனத்திலே இருக்கக்கூடிய அந்த செடிகளுக்கு இடையே போட்டு விடுவார்கள். ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொன்னா அந்த ஆலயத்தினுடைய திருக்குளத்திலோ அல்லது ஆறு அல்லது ஏரி குளங்களிலோ அதனை கரைத்து விடுவார்கள். இப்படி இறைவனுக்கு சாற்றப்பட்ட புஷ்பங்களை, அந்த நிர்மால்ய புஷ்பங்களை நீரிலேதான் கரைக்க வேண்டும் என்று சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.